இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். ஆக ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டா சொல்வதெல்லாம் கேட்பது கிடையாது. கூட்டணி என்பது தேர்தல் நடத்தல் அமைப்படுது, கொள்கை என்பது நிலையானது. கொள்கைக்கும் கூட்டணிக்கும் வேற வித்தியாசம் இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, என்ன கொள்கை கடைபிடித்தாரோ அந்த கொள்கை தான் இப்பொழுதும் கடைபிடிக்கிறோம். அவை யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. இப்போ அதிமுக தெளிவா இருக்குது. எங்க கூட்டணி தெளிவுபடுத்தியாச்சு. எங்க அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை அதிமுக தலைமை தான். அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக நம்முடைய கூட்டணி வேட்பாளர் இபிஎஸ் என்று அறிவிக்கப்பட்டார். அப்புறம் எங்க டெல்லி வருது? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமா? யாரை ஏமாத்துற? ஒவ்வொரு முறையும் ஏமாத்தி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஏமாற்ற பார்க்கிறார். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமா? இப்போ எங்க தேர்தல் நடக்குது? சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. நமக்கு கிடைக்கின்ற இங்க இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற யோசனை கூட முதலமைச்சருக்கு இல்லை. என்ன செய்வது? திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னும் 24 இருக்கிறீங்க. இது சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், டெல்லிக்கு நடக்கிற தேர்தல் அல்ல. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்கு நடக்கிற தேர்தல், மக்களோட ஆட்சி அகற்றப்படுகின்ற தேர்தல், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டிய தேர்தல். அதற்காக தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். கூட்டணி அமைப்பதற்கு காரணம் வாக்குகள் சிதறாம அந்த நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கிடைக்க வேணும். வேட்பாளர் வெற்றி பெற்றால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அதே போல ஒவ்வொரு கட்சியும் அப்படித்தான். திமுக தலைமையில் கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல, அவர்களும் இந்த நோக்கத்தில் தான் அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணி வச்ச கட்சி தான். அதே போல அதிமுக கட்சியில் வச்ச கூட்டணி கட்சியெல்லாம் திமுகவிலையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இப்படி தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி கூட்டணி மாறிக்கொண்டு தான் இருக்கும். கொள்கை நிலையானது. யாரும் சிறுபான்மை மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. கண்ணை எமை காப்பதை போல சிறுபான்மை மக்கள் உங்களை காப்போம் காப்போம் காப்போம். சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுக்கு துணை நிற்பது அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து